கடலை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையான இதுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக போக முடியல, மெதுவாக தான் போகிறேன். சீக்கிரமாக இந்த வீடியோவை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஒரே இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எனக்கே வந்து ஒரு மாதிரி தோணுது. உங்களுக்கு புது அனுபவம் கொடுக்குறதுக்காக தான் நான் வந்து ட்ரை பண்ணி போயிட்டுருக்கேன். மெனக்கெட்டு போகிறேன் பாருங்கள். கொஞ்சம் தண்ணி இப்போ வந்து முட்டிக்கு மேலே வந்துருச்சு தண்ணி. அந்த பக்கம் ஒரு பெரிய திட்டு ஒன்று இருக்குது. அதனால் பயம் இல்லை, பயப்படாமல் போகலாம். எனக்கு நீச்சல் தெரியும். இவ்வளோ தூரத்துலேருந்து அது தெரியுது. அந்த தீவுக்கு கூட உயிர் பிழைக்கணுன்னா அந்த தீவுக்கு நீஞ்சி போயிட முடியும். ஆனால் சாதாரணமாக நீங்கிறது கஷ்டம் தான் அவ்வளோ தூரத்துக்கு. நம்ம வந்து நீச்சல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நீச்சல் வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப எல்லோரும் கற்றுக்கணுங்க. நீச்சல் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்லணும்னா, நம்ம எங்கேயோ தவறி ஒரு இடத்துல தண்ணியில் காலை வச்சா கூட தெரியாமல் அந்த தண்ணி வழுக்கிட்டு பாசியில் வழுக்கிட்டு போய் தண்ணியில் விழுந்துருவோம். நீச்சல் தெரியாத அந்த பதட்டத்திலே நம்ம வந்து பாதி பேர் நம்ம மூர்ச்சி ஆகிப்படும். தண்ணியை குடிச்சிட்டு அதே நீச்சல் தெரிஞ்சால் அடிச்சுட்டு கையை காலை அடிச்சுட்டு ஏதாவது பிடிச்சிட்டு மேலே வந்துடுவோம். ஆற்றுல வாய்க்கால சின்ன வாய்க்காலெலாம் டெத்து நடந்துருக்கு பாருங்கள். நான் வந்து கஸ்டம்ஸ் வேலை செய்யும்போது என் கூட சக தோழருடைய பையன் ஒருத்தர் நீச்சல் தெரியாமல் பால்டிங் படிச்சிருந்தவர். நாகப்பட்டினம் வாலிபலம் பால்டிங்கில் படித்த பையன், டிஎம்இ மெக்கானிக்கு. அவர் டூர் போனப்போ இதே மாதிரி நான் சொன்ன விஷயம், அவர் நீச்சல் தெரியாமல் காவேரியில் காலை நினைக்க போனவர் வலிக்கிட்டு விழுந்து நீச்சல் தெரியாமல் செத்து போயிட்டாருங்க. நான் ஏன் இந்த வீடியோவில் அதை சொல்கிறேன்னா, நீச்சல் வந்து தெரிஞ்சதுனால தான் நான் வர்றேன். நீச்சல் எனக்கு தெரியலனா இவ்வளோ தூரம் வரமாட்டேன் பாருங்கள். நீச்சல் தெரிஞ்சதுனால வரோம். அதுமாதிரி கடலில் நிறைய பேர் போட்லாம் வந்து கீழே விழுந்துட்டு தப்பிச்சு, அது நீச்சல் தெரிஞ்சால் தப்பிச்சு வேறு போட்டில் போய் ஏரியெல்லாம் வந்துடுறாங்க பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக நீச்சல் பழகுங்க, நீச்சல் தெரிஞ்சுக்க. நீச்சல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியங்க எல்லா எக்ஸசைஸோட. அங்கே நம்ம நண்பர்கள் வந்து ஆல்ரெடி முன்னாடி போயிருக்காங்க. அவங்க வந்து யாருன்னா இங்கே வேலை செய்ய வந்திருக்க பங்களாதேஷ், நேபாள், உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க வேலை இல்லை, இன்னும் எங்களால் ஜாமான் வராதனால அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த மாலை நேரத்தில் மணி 4:15 இப்போது இங்கே மாலத்தீவில். நம்ம ஊருக்கும் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் 1/2 hour வித்தியாசம். இவங்க வந்து லேட்டு, 1/2 மணி நேரம் லேட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சூரியன் கிளம்புறதுலாம் நம்ம ஊர் மாதிரி தான், அதே டைமில் தான் இருக்குது. ரொம்ப லேட்டாக டைம் வச்சுருக்காங்க, 1/2 மணி நேரம். இப்போது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமாக இருக்குது. கிட்ட வந்துட்டேன் அந்த கரைக்கு, அந்த திட்டுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்கள் மண். இவ்வளவு தூரமாக நான் வந்து இதுவரையும் கடலில் நடந்து வந்தது இல்லைங்க. நம்ம ஊர்லலாம் லோ டைட்டில் வந்து கடல் வந்து உள்வாங்கும். அது வேறு ஒரு இடத்துல அந்த கடல் தண்ணி இழுக்கும்போது இந்த பக்கத்தில் கடல் உள்வாங்கும். ஒரு 100 மீட்ரு 200 மீட்டருக்குள்ளே, 100 மீட்ரு அதுவே அதிகம் தான். 100 மீட்ரு 50 மீட்ரு தான் உள்வாங்கும் அதிகமாக. இது பார்த்தீங்கன்னா நிறையா கரை கொடுத்துருச்சு கடல். சுனாமி வருமா, அது வரும் இது வரும்னு சொல்லிட்டு நம்ம புதிய தலைமுறை டிவி, சன் டிவி, அப்புறம் நியூஸ் 18 இது மாதிரிலாம் போடுவாங்க பாருங்க. கடல் உள்வாங்கியது, மீனவர்கள் அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கப்சாங்க, நம்பாதீங்க. சுனாமி வந்து வருஷம் வர்றது கிடையாது. அது வந்து ஆகப்பெரிய டிசாஸ்டர். அது 100 வருஷம் 200 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது மாதிரி வந்து மக்களை வந்து இன்னலுக்குள்ளாக்கும். பார்த்தீங்களா பாருங்கள், கடல் ஏற்கனவே இங்கே இருந்தது,
கடலுடைய அந்த இதை பாருங்கள், சுவடுகள், அந்த அலையை அடித்த சுவடு அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது அப்படியே கடல் அந்த அலை சின்ன சின்ன அப்படியே உள்ள தண்ணி ஓட்டத்தில் இதாகி பாருங்கள் அப்படியே இருக்குது. இந்த பக்கம் கிட்டத்தட்ட நான் வந்துட்டேன். அந்த 2 ஐலாண்டுக்கும் பாதி தூரத்தில் இருக்கேன். இந்த பக்கம் ஒரு தீவு, இந்த பக்கம் ஒரு தீவு, நடுவில் நான் இருக்கேன். வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எனக்கு யாருக்குமே கிடைக்காது இந்த வாய்ப்பு. பொதுவாக சுற்றுலா பயணிகளுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. எவ்வளோ செலவு பண்ணலாம் கிடைக்காது. பாருங்கள் பாருங்கள், மணல் திட்டு வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு பாருங்கள். இவங்க வந்து நான் சொன்னேன்ல, இந்த நண்பர்கள் வந்து இவங்க எனக்கு முன்னாடியே இவங்க வந்துட்டாங்க நடந்து. வேலை இல்லாதனால அப்படியே நடந்து அவங்க அப்படியே வந்தாங்க. அதனால் எனக்கும் சும்மா உட்காந்துட்டு எனக்கு போர் அடிச்சுது. சரி, இதை கவர் பண்ணலாமே, ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அவங்க இங்கே வந்து ஜாலியாக வந்து உட்காந்துட்டு அப்படி இருக்காங்க பாருங்கள். Hi, how is the experience? Very good, ah? Very good. பாருங்கள், மண் பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்கு பாருங்கள். அப்போ இந்த தண்ணி வந்து என்ன செய்யணும், அப்படியே பளபளன்னு மின்னுங்க. அப்படியே இந்த ஸ்விம்மிங் பூல் உள்ள தண்ணி மாதிரியே இருக்கும். நம்ம நீல கலர் தொட்டியில் தண்ணி ஊற்றுன நீல கலராக மின்னும் பாருங்கள், அதே மாதிரி மின்னுது பாருங்கள். நான் வந்து தண்ணியை கிட்ட போய் படம் பிடிக்கிறேன் பாருங்கள், உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பவளப்பாறைகள் அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து தூரத்தில் இருக்குது. ஏற்கனவே பவளப்பாறைகள் தான் போட்டேன். இந்த வர தண்ணி இந்த மண் எப்படி பதக்குன்னு வாங்குது, காலை வைக்க முடியல. இது வந்து இந்த கடல் அட்டை இங்கே பாருங்கள், இது ஒரு உயிரினம். இது நம்ம ஊரில் வந்து அட்டை சொல்லுவோம்ல, அட்டை கஸ்டம்ஸ் பிடிச்சாங்க, போலீஸு அட்டை இப்போ எடுத்தவங்கள இது பண்ணாங்க, அந்த அட்டை அந்த ஜாதி தான் இது. இது வந்து ஒன்று கிடக்கு. நான் வந்து அதை எடுத்து படம் பிடிச்சி போடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து கடல் அட்டை, இது ஒரு உயிரினம். இது இந்த டைப்பு வந்து ஒரு 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 டைப்பு. ஆமாம், இந்த அட்டை வந்து அதே அட்டை தான், ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் வேறு. இந்த அட்டையை பாருங்கள், இது வந்து நான் திரும்பவும் கடல்லே வெட்ட போட்டுறேன். ஆனால் இது வந்து விலை வந்து கூட. இதை பதப்படுத்தி வெளிநாட்டுகளுக்கு நம்ம சப்ளை பண்ணுறாங்க. தூக்கி போட்டேன் திரும்ப அந்த அட்டையை பாருங்கள். இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி பார்த்திங்களா, தண்ணி கலரை அப்படி தூய்மையாக இருக்கும். சொல்லும்ல, மலையிலேருந்து வர்ற அருவி அப்படியே கண்ணாடி போல இருக்கு சொல்லும்ல, அது மாதிரி எந்த ஒரு பிறந்த குழந்த மாதிரி பளிச்சுன்னு உண்மையிலே அருமையாக இருக்குங்க. அருமையான ஒரு இதுங்க. இதுக்கிடையில் வந்து நம்ம ஊரில் வந்து புயல் கரையை கடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அதுக்குண்டான எந்த சமாச்சாரமும் இங்கே கிடையாது. ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட கிடையாது. 3-4 நாளாக மழையே இல்லை பாருங்கள். நான் வந்து அந்த பக்கம் போகிறேன், இன்னொரு திட்டு இந்த பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் திட்டு இருக்குது. அந்த திட்டுக்கு கடைசி வரலையும் போயிட்டு வருவோம். பாருங்கள், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தூரத்தில் அந்த பக்கம் இந்த பவளப்பாறைகள் உள்ள கல்லாம் சுற்றி போட்டிருக்காங்க. இது வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அது தெரியும் பாரு, கருப்பாக தெரியும். இந்த மண் திட்டுக்கும் அந்த பக்கம் கடலில் ஒரு கருப்பாக தெரியும் பாருங்கள், ஒரு சின்னதாக. அது வந்து அந்த பக்கம் கூட தெரியும் பாருங்கள். அதெல்லாம் வந்து அந்த சுற்றி வந்து அந்த கரை இந்த தீவுக்கு உண்டான சுற்றி ஒரு அரண் போல் இருக்குது. நல்லா தான் இருக்குது. நான் திருப்பி அது வரலையும் போகிறேன். அப்படி போயிட்டு அது வழியாக போயிட்டு நான் அப்படியே வரேன் அந்த தீவு பார்க்குறதுக்கு. ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் கரையாக இருக்கும் நினைக்கிறேன். இதுவும் கரை தான், இப்படியே போயிடுறேன்.
வேண்டாம், இப்படி குறுக்க போயிடுறேன். குறுக்க போகிறேன். இங்கே வந்து மீன் ஒன்றுமே இல்லைங்க. இந்த கடலில் வந்து மீன் நாங்கள் தங்கியிருக்க ஆப்போசிட்டில் வந்து சாப்பிட்டு விட்டு அந்த கழிவெல்லாம் கொட்டினோம்னா, மிச்சத்தை கொட்டினா நிறைய மீன் வந்து சாப்பிட வருது. அதில் தூண்டி போட்டு பிடிக்கிறாங்க அந்த மீனை. பாறை மீனுங்க, பாறை மீன் சொல்லுவோம். அந்த மீன் வந்து பாறை மீன் சொல்லுவோம். பாறை, சின்ன சின்ன பாறை, கை பெருசு. அது ஒரு 150 கிராம் 100 கிராம் அப்படி இருக்கும். அவ்வளோதான் தான் வருது. அதை பிடிச்சி பாருங்க. இங்கே ஒரு மீன் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு மீன் நான் பார்த்துட்டேன். அந்த படம் பிடிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மீன் போது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த மீன் தெரியுதா? இது வந்து ஒரு மீனுங்க. என்ன மீன் அது? இது வந்து இது வந்து வெளை மீன் மாதிரி தெரியுதா? ஆனால் வெளை மீன் கிடையாது. என்ன மீன் எனக்கு சொல்ல தெரியல. இதை பாருங்க, இந்த மீனை பாருங்க. பாருங்க, ஆஹா, அருமையாக பாப்பா. இது ரொம்ப நெருக்கமாக ஒரு மீனை படம் பிடிக்கிறேன். வெரி நைஸுங்க. மீனை கையால் நான் பிடிச்சேன். அது எனக்கு வந்து மாட்டில் அந்த மீன் ஓடுது. திருப்பி நான் துரத்திட்டு போகிறேன் அந்த மீனை. அந்த மீன் வந்து ரொம்ப நிதானமாக தான் விரண்டு ஓடலை, நைஸாக தான் போகுது. அது பாருங்க, அதை வந்து நான் மடக்கிறேன். பிடிச்சி பார்ப்போம். மீனை வந்து பிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். ஆனால் பிடிச்சேன், விட்டுட்டேன். மீனை வந்து நான் பிடிச்ச கையால் பிடிச்சேன், விட்டுட்டேன். இந்தியன் ஓஷனில் வந்து ஒரு மீனை வந்து துரத்தி படம் பிடிக்கிறேன். பரவாயில்ல, அந்த மீனை வந்து விட்டுடுவோம். விட்டுட்டு நான் கரைக்கு போகிறேன். அது ஆழத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அது ஆழத்தை நோக்கி போய் நான் கரைக்கு திருப்பி விட்டேன் காலால். அது திருப்பி வந்து என்னை டைவர்ட் பண்ணிட்டு அது போகுது. ஆனால் பயப்பில்லைங்க மீன். இந்த மீன் வந்து அடிப்பட்ட மீன் மாதிரி இருக்குது. ஏன்னா நல்ல மீன் தான் அது. என்ன மீன் இது? வெளை மீன் மட்டும் தாங்க இருக்குது. ஆனால் வெளை மீன் தான் அது, சின்ன வெளை மீன் அது. இங்கே வெளை மீன் வந்து கொஞ்சம் மூஞ்சி பூரா உள்ள மீன் நிறையா கிடைக்கிதுங்க. வாங்கிட்டு வராங்க சமைக்கிறதுக்கு. நான் அந்த மீனை விட்டுட்டு நம்ம வந்த வழியிலே போவோம். திருப்பி ரிட்டர்ன் போகிறேன். ரிட்டர்ன் வந்து அந்த மண் திட்டு போகிறேன். இது ஒரு மணல் திட்டு. பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதான், ஒரு அக்கேஷன் தான். பாருங்கள், இது வந்து ஸ்டார் ஃபிஷ் சொல்லுவோம்ல, கிடைக்க ஸ்டார் ஃபிஷ்ஷு. இது ஒரு ஸ்டார் ஃபிஷ். இந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து கிடைக்கு. அங்கே என்னமோ ஒன்று இருக்குது. நான் அதையும் போய் பார்க்குறேன். அதுவும் வந்து ஸ்டார் ஃபிஷ்ன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ஸ்டார் ஃபிஷ். இது வந்து இந்த அட்டைகள் சொல்லுவோம்ல, அந்த அட்டை கிடக்குது. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து நான் போட்டுறேன், திருப்பி கடலில் விட்டுட்டேன். ஏன்னா அது போட்டால் அது வேலை பார்க்கட்டும். நம்ம வந்து நம்மளுடைய அட்வென்ச்சர், நம்மளுடைய சின்ன ஒரு சுற்றுலா சந்தோஷத்தை வந்து கண்டினியூ பண்ணுவோம், தொடருவோம். பாருங்க, இதாங்க, இது வந்து கடைசி. இப்போ இந்த மண் திட்டு கடைசி வந்துட்டேன். அவ்வளோதான். அப்படியே வந்து சுற்றி உள்ள ஐலண்டெலாம் காமிக்கிறேன். சுற்றி உள்ள தீவுகள் அது 2. இந்த பக்கம் ஒரு 4-5 ஐலண்ட் இருக்குது உள்ள இந்த பக்கம். ஆனால் இது லேசாக தெரியும். இது வந்து நாங்கள் இப்போ தற்போதைக்கு இருக்கிற ஐலண்டு. பாருங்கள், அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். சரியா? மகிழ்ச்சிங்க. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்தியன் ஓஷனில்
கிட்டத்தட்ட எந்த இடத்துல இருக்கேன்னா, நீங்கள் வந்து இந்த தீவு பேர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தீவுனுடைய பேர் என்னென்னா பிலிப்பைன்னு ஒரு தீவு, அருகில் ஒரு தீவு. இந்த தீவுக்கு எனக்கு பேர் தெரில. பிலிப்பைன்னு ஒரு தீவு, அந்த தீவு பக்கத்தில் இருக்கும். இந்த பிலிப்பை ஐலண்டில் வந்து பாப்புலேஷன் வந்து 450 பேர் தான் டோட்டல் பாப்புலேஷன். அதில் நம்ம இந்தியன் டாக்டர்ஸ் ஒரு டாக்டர் வந்து வேலை செய்கிறாரு. அவர் பேர் நான் கேட்கவில்லை. அங்கே போனப்போ அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். நான் டாக்டருங்கன்னாரு. அவருக்கு உதவியாளர் ஒருத்தருக்காரு, 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே சென்னையில், ஒருத்தர் சென்னை, ஒருத்தர் ராமநாதபுரத்துக்காரர் ஏதாவது சொன்னார், ஞாபகம் மறந்துட்டேன், கரெக்டான சொன்னார். பிலிப்பை தீவில் வந்து அங்கே இருக்காங்க. பிலிப்பை தீவுன்னு நீங்கள் அடித்தா தெரியும். நீங்கள் மால்டீவ்ஸ் கூட்டத்தில் பிலிப்பைன்னு ஒரு தீவு அடிச்சிங்கன்னா அது பக்கத்தில் உள்ள 2-3 தீவில் ஒரு சின்ன தீவில் நாங்கள் இருக்கோம். இதாங்க போதுங்க. இதை வந்து நான் இதோட இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் போகலாம். ஓகே, நன்றி, வணக்கங்க. நீங்கள் வந்து இந்த இது வந்து பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், நிறையா வியூ கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு அனுப்பி லைக் பண்ண சொல்லுங்கள். இதனுடைய அனுபவம் எப்படி இருக்குது, இது வந்து நான் எந்த ஒரு எடிட்லாம் கிடையாது, டைரெக்டாக எடுத்து தான். அதை கோத்து இதை கொத்தெல்லாம் எதுவும் போடலை. நம்மளாம் நேரடியாக வந்து நடந்து வந்து எடுத்ததுங்க. இந்த நம்ம எந்திரன் படத்தில் ஐஸ்வர்யா ராய்க்கும் ரஜினிகாந்துக்கு பாட்டு இருக்கும் பாருங்க, ஒரு பாட்டு. அந்த 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 லொக்கேஷன் மாதிரியே தான் இருக்கும். அதை விட அருமையான லொக்கேஷன் தான். இங்கெல்லாம் வந்து சங்கர் வந்து படம் எடுக்க சொல்லலாம், நல்லாயிருக்கும். ஓகேங்க, நன்றி, வணக்கம்.